எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளால் வீடியோ போட முடியல. ஏன்னா ஒரு சரியான ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த இதை பற்றி பேசணும்னா, இல்லை இதை பற்றி டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கண்டென்ட் ஓகேவா இருந்துச்சு, எனக்கு அதை பற்றி பேசணும்னு வச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு பேசுவேன். ஓகேவா? இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழை வச்சுக்கிறத பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லாவெல்லாம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லாவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஏறி மிஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ரொம்ப தரைக்குறவா தளபதி விஜய் அவர்ல ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சித்தார். ஓகேவா? இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் தான். என்ன கேட்டீங்கன்னா, நீங்களே இதுக்கு போராடணும், நாடகமா இருக்கீங்க, உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு, அப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே, அந்த டாஸ்மாக் எதிராக ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு தான் நீங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏன் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில வாங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி பண்றீங்க, நான் என்ன விஜய் மாதிரியா நடிகை இடுப்பை கிள்ளிட்டா நான் அரசியல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப தரைக்குறவா பேசினார். ஓகேவா? இப்ப இந்த பேச்சுக்கு தளபதி விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள், அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுற அண்ணாமலை அவர்களுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ண மாட்டாரு, நமக்கு தெரியும். ஓகேவா? அது ஓகே. தளபதி விஜய் அவர் லெவலுக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க வேண்டாம். ஆனா இவ்வளவுக்குள்ள தரம் தாழ்ந்து கட்சியோட தலைவர் தளபதி விஜய் அவர்களே ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்குமா வேண்டாமா? ஏன்னா அவரால் தானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஸோ அப்படிங்கும்போது ஏன் வந்துட்டு அதை கொடுக்க தவறினார்? ஒரு கண்டன பதிவு கூட போடலை. இல்ல அதுக்கு அடுத்த அப்படியே கூடிய ஆதவர்ஜுனா அவரும் போடல, சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் போடல. அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியால, அதாவது இன்னொரு ஊடகத்துல பேசினாரு. அதாவது சட்டமன்றத்தில் ஆபாசம் படம் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேவலம் விமர்சிச்சாரு. அது இன்னொரு ஊடகத்துல. ஆனா எக்ஸ்ட்ராத்துல எந்த ஒரு பதிவுமே கண்டனமே போடல. அதுக்கப்புறம் நிர்வாகிகள் 2-3 பேர் ஒவ்வொரு ஊடகத்திலையும் பேசியிருந்தாங்க, பேட்டி கொடுத்திருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு இதை பத்தி பேசணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் அப்புறம் ஆதவர்ஜுனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வர 28ஆம் தேதி சென்னை திருவான்மையில் நடக்க போதா, அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கும்போது அங்க பிரஸ் மீட் வந்து கேட்கறாங்க. அதாவது புஷியானந்த் அவர்கள்ட்ட, அதாவது அண்ணாமலை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க வந்துட்டு தளபதி அவர் வழிகாட்டுதல் பேரில் அவர்கள் சொல்றதுபடி நாங்க வந்து மக்கள் சேவை பண்றதுக்காக வந்திருக்கோம், மற்றவங்களுக்கு பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்துட்டாரு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதை நிறைய பேர் சைடில் அவர் சொல்லும் போது கட்சியாளர் சேர்ந்தாலும் கை தட்டினாங்க. அதாவது நாங்க மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்கோம், மக்களுக்காக தான் அரசியல் பண்ணிருக்கோம், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். தளபதி விஜய் மற்றவங்களை வெளியே பண்ண மாட்டாரு, அவரை விமர்சிச்சாலே அவர் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாரு, ஏன்னா ஊடகவாடு சொல்லிட்டு போவாரு, ஏன்னா சீமான அவர்கள் ரோட்ல அடிப்பட்டு சாவம் சொல்லும் போதே கடந்து போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஓகே. ஆனா தொடர்ந்து, அதாவது இப்போ 3ஆந்தர 4ஆந்தர பேச்சாளர்கள் விமர்சனம் கண்டதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பள்ளி விடணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆனா ஒரு கட்சியோட தலைவர்கள் அப்படின்னு வரும்போது, இப்ப பிஜேபியோட மாநில தலைவர் அவரு அண்ணாமலை அவரே டைரக்டா தளபதி விஜய் அவர்களை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்போது, தளபதி விஜய் அவர்கள் அவர் இறங்கி பள்ளி கொடுக்க வேண்டாம். ஆனா அதுக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் கண்டிப்பான முறையில் கண்டன பதிவு தெரிவிக்கணும்ல. அது ஏன் இப்ப கூட நிருபர்கள் கேட்கும் போது கூட அவர் அந்த இடத்துல தளபதி விஜயோடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுற அளவுக்கு யாருக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்க கட்சி ஓகே தெரியாதா, மற்ற கட்சியெல்லாம் நாங்க எங்க கட்சி அப்படி ஏதாவது ஒரு லைன் ஒரு விமர்சனம் வச்சுட்டு நாங்க வந்து மக்கள் சேவைக்கு பண்றதுக்காண்டி வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து ஹைலைட்டா இருக்கும். அதை நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனா அதை கூட வைக்காம நாங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க பயிரிடு கொடுக்கலாம் வரல அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க யாருக்கு தான் பயிர் கொடுப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் தோணுதில்ல. ஸோ இப்போ நான் பேசுறது நிறைய பேர் நம்முடைய, ஸோ நான் எப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல என்ன தோணுதோ ஸோ அதை ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். நீங்க எல்லாருமே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் டெய்லி உங்க வீடியோ போட்டிருக்கேன், தலைமையில் வச்சு கழகம் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கோம். ஆனா எப்பவுமே அதுல நடக்கக்கூடிய குறைகள் நமக்கு ஏதாவது வந்து சங்கடம் அதையும் நான் ஓப்பனா பேசிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த இது ஒளிமுறைகள் எதுக்கு அப்படி, ஏன்னா நம்ம வந்து ஓப்பனா பேசுறோம். நான் பொல்லாதனே அப்படிதான். சரியா? எது தோணுதோ அதை கூட ஷேர் பண்றேன். எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேர் கமெண்ட் கூட சொல்லலாம், ஏன்னா அது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல அவருக்கு பேசினார்ல அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு, அப்படி டீல் இப்படிலாம் போட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டீசென்ட் பாலிடிக்ஸ் தான், மக்களுக்கு தான் பண்ண வரீங்க, அதெல்லாம் நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம். ரைட் தான், ஓகே தான். ஆனா சில இடங்கள் இப்ப எல்லாரும், அதாவது ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒரு எதிர்வினைகள் வரும்போது அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல. சோ ஏன்னா கட்சியோட தலைவரே விமர்சனம் பண்றாரு, அவரு தான் மெயின், தளபதி விஜய் தான் மெயின். சோ அவரையே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா கட்சியில அதுக்கடுத்த நிர்வாகிகள் பொதுச்செயலாளர் கூட ஒரு கண்டன பதிவு. இப்போ இதே இப்போ நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல போன சொல்லலாம், ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி வந்து மொத்தம் விமர்சனம் பண்ணிட்டுலாம் நம்ம இருக்கவே வரல, தளபதி விஜய் வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வராரு அப்படிம்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலே வேற மாதிரி, அவங்களாம் சொல்லிட்டு தான் நமக்கு டைம் இல்லை, மக்கள் வேலையை பார்க்க முடியும் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, வளர்ச்சி தடுக்க பார்க்காங்க, அப்படி நிறைய விஷயங்கள் வரலாம். ஆனா என்ன வேணா வரட்டுமே. ஸோ என்ன பொறுத்து என்ன கேட்டீங்கன்னா, நாம எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பள்ளி கொடுத்துட்டு அவசியம் இல்லை. ஆனா அதுக்காக எல்லா நேரத்திலையும் நாம வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒதுங்கியே அமைதியா போயிட்டு இருந்தோம்னா
போற வரவெல்லாம் அப்புறம் பூந்து அடிப்பான். ஸோ அதான் என்னோட பதில். இதை உண்மையிலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து போது எல்லாருக்கும் தெரியும். நாம இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிதான் பதில் தான். நீங்க என்ன மொழியில பேசுறீங்களோ அப்படிதான் நாமளும் பேசுறோம் அப்படிங்கிற கேரக்டர் தான். ஸோ தமிழே வச்சு கழகம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இந்த விமர்சனம் ஒண்ணு நம்ம வந்து அரசுக்குள்ள வந்தாச்சு, புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அரசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் காரசூரமா நம்ம வந்து நடந்துக்கணும். இல்ல நம்ம சைலண்டா தான் இருப்போம், இன்னும் அமைதியா தான் இருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பட்டும் படாமலும் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு நாங்க இப்படி இருப்போம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாதுல்ல. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இது வரைக்குமே எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே வைக்கல, பிரஸ்களுக்கு யாருமே இன்னுமே பேட்டி கொடுக்கல, ஓகேவா? ஸோ அதைத்தான் அந்த எதிரிகளுக்கு ரொம்ப நாளா வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. அது கூட நம்ம பள்ளி கொடுத்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தளபதி விஜய் அவர்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒன்று பிடிங்கி அதை வச்சு ட்ரோல் பண்ணி எப்படி விஜயகாந்த் அவர்களை ஓச்சாங்களோ ட்ரோல் மீட்டில் ஆக்கி அவர் வாயிலிருந்தா டென்ஷனா வரல. எல்லா மனுஷங்களுமே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, நார்மலா கேள்விட்டா பரவாயில்ல, வேணும்னு திருச்சி ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால அவர் தவிர்க்கிறார். ஆனா அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கட்ட நிர்வாகிகள் அவங்க வந்து பிரஸ் பீப்புளை சந்திக்கலாம்ல. இல்ல அவங்க ஏதாவது கழிவிட்டா சாடாடி அவர் பதிலடி கொடுக்கணும்ல. இல்ல எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து வாய் அமைதியா வச்சுக்கிட்டு நம்ம வந்து கடந்து போக முடியும் சொல்லுங்க அப்போ? அதான் போக முடியல. ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியால ஆதவர்ஜனா பேசினார். அவர் பேசுறது பிடிச்சிருந்துச்சு. அவர் தடாடி கொடுத்துருந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க கூட கேட்டாங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட சந்திக்க மாட்டேன் கேட்டதுக்கு, ஏன் இந்த கேள்வியில நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களும் கேட்க மாட்டீங்களா? ஏன் ஸ்டாலின் அவர்கள் அப்படி எத்தனை மீட்டிங் பிரஸ் மீட் சந்திச்சாரு யாரும் இல்லாம அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அது ஓகே மாஸ். ஸோ ஆதவர்ஜனாக்கும் அதிகாரம் கொடுத்து அவரை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் பீப்புள் சந்திக்கும் போது பேச விடலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ஆதகம் என்னன்னா, அதாவது தளபதி விஜய் நமக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மனசுல என்ன இருக்கு, அவர் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்காருங்கிறத நான் ஆர்வமா இருக்கேன், அதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஒண்ணு தெரியல. இப்ப தமிழ்ல வச்சுக்கிறது தளபதி விஜய் அவர்கள் சொல்ற விஷயங்கள் 2-3 விஷயங்கள் தவிர மத்தபடி வந்து எல்லாருமே பண்ற மாதிரி தான் அவரும் பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸிமம் திமுக என்னென்ன சொல்லிட்டு இருக்கோ அதை ஓரியன்டா தளபதி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊழல் இல்லாம அந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் தளபதி விஜய் நம்ம சப்போர்ட் பண்றோம். அப்படிங்கும்போது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 2026 தேர்தல் டைம்ல தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார்ல. சோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்ல போனா தளபதி விஜய் வந்தா இங்க என்ன மாற்றம் நடக்கும்? இது வரைக்கும் ஓப்பனா பாத்தீங்கன்னா அதாவது மத்த மாநாட்டில் சொன்னது எல்லாமே ஓவராலா பெருசா ஒரு மாற்றங்களும் கிடையாதுல்ல. அவருக்கு புதுசா இப்போ சீமான் அவர் சொன்ன மாதிரியோ இல்லை மற்ற இதெல்லாம் அப்படியே எதுவுமே அவர் அறிவிக்கல. நான் ஆட்சிக்கு வந்தா நான் முதல் கேள்வி இப்படி எதுவுமே எதுவும் சொல்லல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில தான் அவர் வெளிப்படுத்துவாரு. ஸோ தளபதி ஏன்னா விஜயகாந்த் அவர் வரும்போது என்னெல்லாம் 2-3 சொல்லியிருந்தாரு. அது அந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வந்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படி 2-3 விஷயங்கள் சொன்னார்ல. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சா முதல்வரானா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இருக்கும். சோ அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதுதான் வந்து ஹைலைட், அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஒரு அஸ்திரமே. அதை வந்து கண்டிப்பா 2026 தேர்தலுக்கு முன்னாடி தான் தளபதி விஜய் வெளிப்படுத்துவார். சோ அதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கும், தளபதி விஜய் அவர்கள் மனசுல என்னெல்லாம் வச்சிருக்காரு, சோ இந்த தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தா பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை மனசுல வச்சு நிறைய அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சோ இப்போ என்னன்னா அதாவது டெய்லி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் இறங்கியாச்சுன்னா அதிரடிக்கும் தடாரடிலாம் இருக்கணும். நம்ம எல்லா விஷயத்திலுமே பட்டும் படாமலும் மெல்ல பூசிக்கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நான் தளபதி விஜய் அவர்கள் ட்விட்டர்ல அறிக்கை விடுறாரு, ஓகேவா? சரி, அவரு அதே மாதிரியே புசியாந்த் அவர்கள் ட்விட்டர்ல மட்டும் ஒரு அறிக்கை விட்டுட்டு அவர் பாட்டு சைலண்டா இருக்கும்போது அது எப்படி சரியாகும் நீங்களே சொல்லுங்க. அப்ப அந்த கட்சியோட எல்லாருமே ட்விட்டர் அப்படின்னு வராது, நல்லா இருக்காதுல்ல. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதுல சிடிஆர் நிர்மல்குமார் தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒருத்தர் எடுத்தாங்கல்ல கட்சியில, அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ட்வீட்டும் போட்ட மாதிரி தெரியல. அவர் என்ன சைலண்டா இந்த மாதிரி ட்வீட் ஒரு அதிரடி எதுவுமே பண்ணமே தெரியல. இப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து அண்ணாமலை உள்ள பேசினதுக்கெல்லாம் அவர் என்ன ட்வீட் போட்டான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில்ல எதுவுமே வெளியே தெரியல. ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் அண்ணாமலை பேசுறதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு நின்று அண்ணாமலையை போட்டு பிறந்தது யாருன்னு கேட்டீங்க? முக்கால்வாசி பேர் தளபதி விஜய் அவருடைய ரசிகர்கள், அவருடைய அரசியலை நேசிக்கிற ஆதரவாளர்கள். கட்சியில உள்ளவங்க 2-3 பேர் தான் ஒவ்வொரு ஊடகத்திலையும். அவங்க எக்ஸ்தலத்துல கூட எந்த ஒரு கண்டனம் பதியும் போடல. இதான் 2-3 ஊடகத்துல பள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஆனா தளபதி விஜய்க்கு அந்த மக்கள் செல்வாக்கு தான் அவ்வளவுக்குள்ள இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கட்சியில இருக்கிறவங்க இந்த அதிகாரப்பூர்வமா தளபதி விஜய்க்கு அடுத்த கட்ட இருக்கவங்க கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட கொஞ்சம் தடாட்டியா கொஞ்சம் அதிரடியா இருக்கணும்ல. அப்படியே அமைதியா இந்த சிலை மாதிரி மௌன சாமியாரா இருந்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தைரியமா ஒரு இதை விட அப்படியே தான் இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். இது வந்து ஓப்பனா நான் சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு எப்படி நினைச்சா தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி என்னப்பா இது பேச மாட்டேங்க வாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆயிரும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வரல, வந்தாதான் தெரிய விட்டுருவார். உங்க அவர் மைக்கை பிடிக்கிற வரைக்கும் தளபதி விஜய் அமைதியா இருப்பார். ஆனா மைக்கை பிடிச்சிட்டாருன்னா உங்களுக்கே தெரியும் வேற லெவலில் செஞ்சு விட்டு போயிருவார். அவர் மனசு ஓப்பனா பேசுவார். ஸோ அதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பிரஸ் மீட் அட்டன் பண்ணா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் செயலில் இருந்து போட்டோம், நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் இப்போ ஆதவச்சுனா ஓகே, எனக்கு ஆதவச்சுனா எங்கேயாவது போனாலும் பிடிச்சாலும் கேட்கறதுக்கு டக்குன்னு பேசுவார். ஆனா
பொதுச்செயலாளர் ஆனந்தவர்கள் அவரும் அப்படியே அப்படியே மதிப்பிட்டு இருக்காரு. அப்பனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து சைலண்டா இருந்துட்டு ஒரு அறிக்கை மட்டும் அப்படி விட்டுட்டு அப்புறம் அவங்க எதிர்வினை ஆச்சுறதுக்கு நாங்க அப்படியே அமைதியா இருந்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம போனாங்கன்னா அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தோணுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தோணலாம், அதாவது தமிழை வச்சுக்கிறது ஏன் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இன்னொரு போறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ ஏன்னா நேற்று எனக்கு அந்த அளவுக்கு தான், ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி அண்ணாமலை கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு போறாரு. ஆனா அதுக்கு தளபதியோட தோழர்கள் ரசிகர்கள்லாம் பயங்கரமா போட்டு பழக்கிறாங்க. ஆனா கட்சியில இருந்தா அதுக்கு அடுத்த கட்ட பொதுச்செயலாளர் ஆனவர்கள் அப்படி சைலண்டா அமைதியா இருக்குது. இன்னைக்கு நிருபல கேட்டு இப்படி அமைதியா அதெல்லாம் நாங்க போய் சொல்ல மாட்டோம்னா அப்ப எதுக்கு தான் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு கோவம் வந்துச்சு. அதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அந்த அண்ணாமலை அவர்களாம் தளபதி விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமா இருந்தால் புசியான் அவர்கள் அப்படியே மழுப்பிக்கிட்டு போறது நல்லா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தோணலை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.